ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனங்களை தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கோணல். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நல்ல கையை தட்டுங்க. போன வாரம் சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கோணல். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் அந்த செய்தியை உங்க யூடியூப்ல பார்த்தீங்க? பார்க்கவே இல்லை பாஸ்டர், வந்துட்டோம் பாஸ்டர், டைமே இல்லை பாஸ்டர். பாரு பாரு, ஒரு செய்தியை நீங்க 50 முறை பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ரிப்பீட் நமக்கு வரணும். நான் பண்ண பிரசங்கத்தை நானே 4-5 முறை கேட்பேன். ஏன்னா எங்க இன்னும் கூட நல்ல வார்த்தையை பேசியிருக்கலாம், எங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் கேட்டு அடுத்த முறை அதை சரிப்படுத்துவேன். ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு குடும்பத்திலே இருக்கிற சில கோணல்கள். குடும்பம் என்னாவே கோணல் தான் இல்லையா? எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி அதை சரிப்படுறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்போ குடும்பத்தில் இருக்கிற கோணல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா இல்லையா? நிறைய குடும்பத்தில் நிறைய கோணல் இருக்குதுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆகையால் தான் அதை பற்றி பேச நான் வந்திருக்கிறேன். கவனமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த செய்தி உங்களுக்கு திங்கள் செவ்வாழ உங்களுக்கு யூடியூப்பில் வந்து கேட்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ கவனமாக கேளுங்க, தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை. மோசே எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார். மோசே எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டார். தோத்திரம். திருமணம் பண்ணி குழந்தை பிறந்து பேரம்பேத்தெல்லாம் ஏற்றுட்ட பிறகு போராட்டம் வருது பாருங்க. மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால், மிரியாம்னா மோசேயுடைய அக்கா, ஆரோன் மோசேயுடைய அண்ணன். இல்லை, அக்காவும் அண்ணனும் சேர்ந்து தம்பியை உருட்டுறாங்க, அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அது நிமித்தம் அவங்க விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையோடு மாத்திரம்தான் பேசுகிறாரா, எங்களுக்கு ஒன்றும் பேசலையா என்று அவர்கள் அந்த குடும்பத்தில் அந்த மோசை விரோதமா அவங்க பேசுறாங்க. இதை கர்த்தர் கேட்டார். இதே போலதான் சில குடும்பங்களில் பாருங்க, சில பிரச்சனைகள் வருவது உண்டு. இது மோசையின் குடும்பம், ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம். இந்த குடும்பத்திலே சில பிரச்சனை, போராட்டம், சண்டை. கவனிக்கணும், குடும்பம் ஒன்று இருக்குமானால் நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துருவாகிய பிசாசு பலவிதமான அம்புகளை வீசுவாங்க என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சரி, குடும்பத்தில் என்ன பாஸ்டர் பிரச்சனை வரும்னு சொல்லி எனக்கும் அவ்வளோ தெரியும். நானும் குடும்பம் 30 வருஷம் நடத்துகிறேன். என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம், ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதனால் வேதத்தை நான் ஆதி ஆகமத்துலேருந்து ஃபுல்லாக வாசித்தேன். அந்த 50 அதிகாரத்தில் என்னென்ன ஃபேமிலியில் பிரச்சனை வந்துன்னு சொல்லி 1-2 எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? ஸ்தோத்திரம். கட்டாயம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரியம் நம்ம வாசிக்கலாம்.
குடும்பத்திலே வருகிற சில பிரச்சனை அல்லது கோணல்கள். ஒன்று, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அது ஸ்திரீனா அவருடைய மனைவி ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஓகே, இப்போ நிமிர்ந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கவனிங்க. நேற்று நான் வாசிச்சேன், ஆதாமை படைத்து ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். அவன் வேலை என்னன்னா தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை காக்கணும். இது 2 வேலை புருஷர்களுக்கு தேவன் கொடுக்கிற வேலை. அது கீழே தான் தேவன் ஏவாளை படைக்கிறார். அது கீழே தான் தேவன் ஏவாளை படைக்கிறார். 3:1 சொல்லுது, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. இப்போ இது நடுவில் தான் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. கவனிங்க, எனக்கு ஆண்டு என்ன சொன்னார்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புரிந்து கொள்ளாமை அல்லது கவனிங்க, ஆதாம் தேவன் சொன்ன இந்த காரியத்தை ஏவாளோடு பகிர்ந்து கொள்ளாமை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லைன்னா ஏவாள் ஆதாம் சொல்லி இருந்தும் ஏவாள் கேட்காம போயிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்தபடினால்தான் அந்த குடும்பம் பாருங்க சாபத்துக்குள்ளாக மாறிவிட்டது. குடும்பம் எப்படி ஆயிட்டு, ஆண்டவர் அந்த குடும்பங்களை, ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார். ஆதாமை ஏவாளையும் சர்ப்பத்தையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி சுடரொளி பட்டயத்தை காவலாக வைத்து விட்டார். கவனிக்கணும். இப்போ நம்ம குடும்பங்களை எடுத்துக்கங்களேன். நான் போன வாரமே சொன்னேன், கணவன் மனைவி 2 பேரும் படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிஷமாவது மனம் திறந்து பேசிட்டு அப்புறம் ஜோமண்டு படுங்கன்னு சொன்னேன். அதை செய்யறீங்களா? நான் அப்படி செய்யறேன் பாஸ்டர் மட்டும் கை வைத்து பார்க்கலாம். எங்க வீட்டில் அப்படிலாம் இல்லை பாஸ்டர். நல்லது, இங்க அதான் பிரச்சனை. இப்போ ஆதாமும் ஏவாளும் இல்லையா, ராத்திரில படுத்து முன்னாடி கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசினாங்கன்னா கவனிங்க, ஆதாம் சொல்லுவியம்மா இந்த மாதிரி ஆண்டு சொன்னாரு, என்னை இந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் சொன்னாரு, மாத்திரமல்ல இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை சாப்பிடுவானான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ தெரிந்தோ தெரியாமலோ போய் என்ன பண்ண போற, சாப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். பேசினாரா பேசலையா தெரியல, போனாதான் கேட்கணும். பேசினாரா பேசலையா, அல்ல அவர் பேசி இந்த அம்மா கேட்கலையா, அல்ல 2 பேரும் மனதிலிருந்து பேசலையா? கவனிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டு 2 பேருமே பேசலை. எல்லாமே இந்த நடுவில் குட்டிஸில் அவங்க தான் மீடியேட்டர். டேய் உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் கேளு, ஒன்று வேணான்னு சொல்கிறா, சரி அதுக்கு என்ன வேணும் கேளு, தேவையில்லை சொல்லுன்னு சொல்கிறான். சில வீட்டில் இந்த பாவம் இந்த குட்டிஸ் தான் மீடியேட்டர் வேலை பார்த்துருக்கோம். ஸோ புருஷன் முன்னாடி பேசலை. கவனிங்க, ஒரு புருஷன் ஒரு முறை கடைக்கு போய் ஒரு பேண்ட் ஒன்று ரெடிமேட் வாங்கி வந்திருக்காரு. அது பெருசாக இருக்கு. பிள்ளைனோட ஏமா இந்த பேண்ட்டு பெருசாக இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணோம், 1 இன்ச்சு கட் பண்ணி தைக்கணும்னு பிள்ளைகளோடு இருக்கிறோம். இந்த அம்மா சற்று காது கொடுத்து கேட்குது. சரி நம்ம பேசலையே, நம்ம புருஷனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போன பிறகு பாருங்க, பேண்ட்டை கொண்டு போயிட்டு 1 அடி கட் பண்ணி என்ன பண்ணிட்டு எத்த வீட்டை வச்சிச்சு. இது இவருக்கு தெரியாது இல்லை. இவர் வேலை முடிச்ச உடனே அந்த பேண்ட் எடுத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் 1 இன்ச்சு கட் பண்ணி தந்து வச்சுட்டார். கவனிங்க, 2 பேரும் 2 இன்ச்சு கட் பண்ணி போட்டால் முக்கா பேண்ட் ஆயிட்டு.
ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா ரகசியத்தையும் உட்காந்து பேசுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. ஏன்னா குடும்பம் சாபத்துக்குள்ளாய் கடந்து போயிடும். இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அல்லது ரெண்டாவது என்ன, தாங்க செய்த தவறுகளை அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. பாருங்க, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க, கனியை பூசி சாப்பிட்டாங்க. ஏவாள் புருஷனும் கொடுத்துட்டா, ரெண்டுமே சாப்பிட்டு நிர்வாணம் ஆகிட்டாங்க. அத்தி இலையை பறித்து அவங்க அறையில் கட்டிட்டாங்க. தேவன் வரும்போது போய் ஒளிந்து கொண்டாங்க. ஆண்டவர் ஆதாமே எங்கே இருக்குன்னு கேட்குறாரு, ஏவாளே எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறபடினாலே செடிக்கு மரபில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. உங்களை நிர்வாணம்னு சொன்னது யார் சொன்னான்னு சொல்லி கேட்டாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது. இப்போ ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா நீ சாப்பிட்ட? நான் இல்லை ஆண்டவரே, இந்த அம்மா தான். ஏம்மா ஏன் சாப்பிட்ட? நான் இல்லை ஆண்டவரே, இந்த பாம்பு வஞ்சித்தது. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைய அட்டாம தூக்கி ஒத்துக்கணும்ல. ஆண்டவரே, தெரியாமல் இந்த பாம்பு இந்த பொண்ணை வஞ்சிச்சு ஆண்டவரே, அவோ எனக்கு எதை கொடுத்தா, நான் அந்த பலன் தெரியாமல் சாப்பிட்டேன் ஆண்டவரே, தப்புன்ட்டாப்பா சொல்லி தங்கள் தவறுகளை தாங்களே என்ன பண்ணோம், ஒத்துக்கணும் இல்லையா? யார் மாட்டினா அமர் தூக்கி போட்டோம். நான் உடைக்கலையே, நான் செய்யல. தவறுனா ஒத்துக்கோ, தவறா ஒத்துக்கோ. தெரியாம பேசிட்டேங்க, தெரியாம செஞ்சிட்டேங்க, தெரியாம சொல்லிட்டேங்க இல்லையா, தெரியாம நான் அந்த இடத்துக்கு போயிட்டேங்க, சாரிங்க, இனி செய்ய மாட்டேங்க. இல்லை, நான் போல அவங்க தான் இட்டு போனாங்க. என் உனக்கு அறிவு எங்க போச்சு? நல்லா புரிஞ்சுங்க. குடும்பத்தில் வருகிற சில பிரச்சனை என்னன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அறிய சொல்லுவேன், அந்த வாலிப பிள்ளைங்க கூட ஸ்கூல் போகிறீங்களா, காலேஜ் போகிறீங்களா, வந்த உடனே இல்லையா, நீங்கள் வீட்டை விட்டு போனதுலேருந்து வந்த வரைக்கும் உங்கள் அப்பாவட்டையும் அம்மாவட்டையும் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. புரியுதா? அப்பா அடிப்பார், அம்மா அடிப்பாங்க, தப்பாக தான் அடிப்பாங்க. இல்லைன்னா அவங்க அடிக்கு பயந்துக்குன்னு நீங்கள் உண்மையை மறைச்சிட்டீங்கன்னா அது கடைசியில் என்ன ஆகிட்டு தெரியுமா, உனக்கு சாபத்தில் கொண்டு போய் உன்னை ஊட்டுடும். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? தவறுகளை நீங்கள் ஒத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா, தவறிட்டங்க, தப்பு பண்ணிட்டுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், திருத்தி கொள்ள பாருங்கள் இல்லையா. நான் செய்யல இல்லையா, தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் வருகிற பிரச்சனை. இது புரியுதா? ஆண்டவர் சொல்றார், தன் 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 பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழையா உணரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவம் செஞ்சிட்டியா, அதை மறைக்காத. ஒன்று இல்லையா, குடும்பத்தில் தலைமையாக இருக்கிற சொல்லிடு, இல்லை தெய்வத்தாண்டு சொல்லு, நான் செஞ்சிட்ட ஆண்டவரே, தவறிட்ட ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் தான் சொல்லுது. பிறகு கண்டுபிடிக்கப்பட்டால் நீ 7 மடங்கு கொடுத்து தீர்க்கணும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எப்படியும் ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாரு. கவனிங்க. ஆமா, பல நாள் திருடன். நீ எவ்வளவு கெட்டிக்காரனா நீ என்னாலும் ஒரு நாள் ஆண்டு வெளிப்படுத்தி விட்டுருவார். ஐயா, கையுமையுமா பிடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க. குடும்பத்தில் கவனிங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாருன்னா அது குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதில் தான் இந்த குடும்ப ஜெபம் வைக்கிறது. குடும்ப ஜெபத்தில் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இது பேசினாரு, என் கூட இதை பேசினாரு இல்லையா, அந்த குடும்பத்தில் இல்லையா தேவன் சொன்ன காரியங்களை ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொள்வது. அல்லது அன்னைக்கு நீங்கள் ஏதாவது தவறு செய்தால், அம்மா இன்னைக்கு நான் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் எனக்கு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் உட்கார்ந்து, கணவர் மனைவி பிள்ளைகளாக உட்கார்ந்து இல்லையா கலந்துரையாடிட்டு பிறகு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வேத வாசித்து படுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பிசாசு தொடவே முடியும். புரியுதா?
கவனிங்க. ரெண்டாவது புருஷன் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வேலை என்ன? தோட்டத்தை பண்படுத்தணும். தோட்டம்னா வீடு, குடும்பம். உங்க குடும்பத்தை நீ என்ன பண்ணணும்? பண்படுத்த, சரிப்படுத்தணும். அது உங்க மேல ஆண்டு வச்சிருக்கிறாரு இல்லையா? எவ்வளவு பெரிய அன்பான மனைவியா இருந்தாலும் சரி, அன்பான பிள்ளையா இருந்தாலும் சரி, சரிப்படுத்த வேண்டிய வேலை ஆண்டு உங்க கருத்துல கொடுத்திருக்கிறார். கவனி கவனி, சரிப்படுத்தணும். புரிஞ்சுட்டா? ரெண்டாவது பாருங்க, தோட்டத்தை. அப்ப இவர் தோட்டத்தை ஒழுங்கா காக்கல. பாம்பு எப்படி உள்ள வந்து தோட்டத்தை சரியா காக்காம ஆண்டு கொலை பாம்பு டொப்புன்னு உள்ள போட்டாரா? இல்லை, இவர் தோட்டத்தை ஒழுங்கா காக்கல இல்லையா? ஆமா, எங்கன்னா போய் பராக் பார்த்து உட்காந்துருக்குறது, லோத்து மாதிரி ஊர் வாசல் போய் உட்காந்துருக்கிறது, பாம்பு உள்ள வந்துட்டு. உங்க குடும்ப வாழ்க்கையில மூணாவது ஒரு நபர் உள்ள வர இடம் கொடுக்காதீங்க. பிசாசும் குடும்பத்துக்குள்ள வர நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி இல்லையா, சத்துரு உள்ள வந்துருவான். புரியுதா? தயவு செய்து உங்க தோட்டத்துக்குள்ள அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள சாத்தான் வராதபடிக்கு நீங்க தான் என்ன பண்ணும்? ஜபத்தோடு விழிப்பா இருக்க வேண்டும். அநேக முறை பைபிள் சொல்றது, விழித்திருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதனால தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். பண்படுத்தணும், தோட்டத்தை காக்கணும். ஆமென் சொல்லுங்க. புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தா தோட்டத்தை குடும்பத்தை கட்டணும். இப்படி நீங்க போகும்போது பாருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள சாத்தான் வர முடியாது, பிசாசு வர முடியாது. புரியுதா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கவே கூடாது. சில ஆளு பார்த்தா எதை சொன்னாலும் தவறா எடுத்துக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? எதுக்கு செய்யக்கூடாது? ஊரில் எல்லாரும் செய்யவே இல்லையா? ஏமா ஊரில் செய்வாங்கம்மா, நீ செய்யக்கூடாது. ஊரில் யாரும் சினிமாவுக்கு போகலையா? ஊரில் யாரும் சினிமா பார்க்கலையா? ஊரில் யாரும் லவ் பண்ணலையா? ஊரில் யாரும் அப்படி பண்ணலையா? ஊரில் யாரும் ஈத்துன்னு ஓடலையா? நான் மாட்டு தான் செஞ்சுட்டேன், என் பொண்ணு மாட்டு தான் செஞ்சாளா அப்படின்னு என்ன பண்ணாத, விதண்டாவாதம் பண்ணாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லையா, நீங்க இந்த மாதிரி விதண்டா வாதம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பம் என்ன பண்ணும்? உடைய ஆரம்பிக்கும். ஆமே, புரியுதா? ஆமா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது இல்லையா? தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன். நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாளும் சில நாளாக பேசாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரகசியத்தை அவங்களால கேட்க முடியல. அந்த அம்மா பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டாங்க. நோ, என்ன ஆனாலும் சரி உடனே நீங்க என்ன பண்ணணும்? ஒப்புராயிடணும். பிள்ளைகள், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, எப்படியாலும் சரி, யார் தலைமைத்துவம் தாங்குறாங்களோ அவர்கள் ஒப்புரவாகுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் எடுக்க வேண்டும். சில சமயம் அம்மா இருக்கும், சில சமயம் பிள்ளைங்க இருப்பாங்க, சில சமயம் கணவன் இல்லாமல் இருக்கலாம், சில சமயம் இல்லையா தாய் இல்லாமல் இருக்கலாம். யார் தலைமைத்துவம் தாங்குறாங்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தை ஆண்டுக்குள்ள கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும் இல்லையா? அப்படி எடுக்கும் போது பாருங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் ஒன்றும் இல்லாமல் கருத்து செஞ்சிருவார். புரியுதா? எவ்வளவு வருமானம் வருது என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு வர வருமானத்தை வீட்டில் பகிர்ந்துக்கிறீங்க? போதும் போ, அவ்வளோதான் வந்துச்சு. நோ நோ நோ. ஏன்னா நீங்க எவ்வளவு வருதுன்னு சொன்னதான் அந்த அம்மா அதுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்தும் இல்லையா? ஒளிவு மறவே இருக்கக்கூடாது குடும்பத்தில். ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் தங்கள் வருமானத்தை முழுசா சொல்ல கிடையாது. ஏன்னா பிடிங்கிடுவாவோ. நோ, சொல்லு, ஏமா இவ்வளோ சம்பளம் வருது, இவ்வளோ பிடிப்பு போய் இவ்வளோ தான் கையில் வருது இல்லையா? ஆமாம், தசமாகம் போட்டேன், மிச்சம் இருக்குது, ஜெபம் பண்ணி நடத்து, பேசு. இன்றைக்கி இந்த மாதம் எதெல்லாம் குறைக்கலாம், எதெல்லாம் இன்புட் பண்ணலாம், எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் அனாவசியமான செலவெல்லாம் எதெல்லாம் விட்டுடலாம், இதெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து பேசினா தான் அந்த குடும்பம் என்ன பண்ணும்? ரன் ஆகும். ஹல்லேலூயா. இவர் ஒரு கணக்கு போடுவார், நம்ம ஒரு கணக்கு போட்டுன்னு இருக்கோம் இல்லையா? ரெண்டு பேரும் கணக்கு போட்டால் உருப்படாது.
ஒரு வாதியாக தான் இருக்கணும், ஒரு டீச்சர் தான் இருக்கணும். புரியுதா? அப்போ ஒரு வாதியார் ஒரு டீச்சர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரெண்டும் டீச்சராக இருந்தால் ஒத்து வராது. ரெண்டும் வாதியார் இருந்தால் ஒத்து. கவனிங்க பாருங்க, ஆண்டவர் சேர்க்கும் போது பாருங்க, ஒரு ப்ளஸ் ஒன்றுக்கு ஒரு மைனஸ் இருக்கும். ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்காது. ரெண்டும் ப்ளஸ் வந்தால் ஆஃப் ஆகிடும், கரண்ட் கட் ஆகிடும் தப்புன்னு. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ஒன்று பெண்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் இது ஒரு அம்புராணியாக இருக்கும், இது ஷார்ப்பாக இருந்தால் இது அம்புராணியாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறார் ஆண்டவர். ஏன்னா ஒரே வீட்டில் ரெண்டு டீச்சர் இருக்கக்கூடாது, ஒரே வீட்டில் ரெண்டு ஆதாமும் ரெண்டு ஏவாளும் இருக்கக்கூடாது. தேவ திட்டம். அதனால்தான் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள். ஆதாம் ஏற்ற துணை ஏவாள். ஆர்வமே இல்லையா, பாம்பு உள்ள வந்துட்டப்பா. சரி போகட்டும். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில காரியம் வராமல் நீங்க காத்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். போது கவனிங்க, நோவா அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு திராட்சை தோட்டங்களை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடித்து போதையாகி வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். அங்கே ஒரு குழப்பம் வந்துட்டு குடும்பத்தில். அதனால சொல்றேன் இல்லையா, சாராயத்தை நாடி குடிக்கிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு 23 இல்லையா, நீதிமொழி 23 எடுங்களேன், ரொம்ப அழகா போட்டிருக்காரு. ஃபுல்லாவே சாராயத்தை பற்றி போட்டிருக்காரு ஆண்டவர். உங்களை சொல்லலை, நீ யாரும் அங்கே போக மாட்டீங்க. ஆனால் டாஸ்மாக் கடைக்காரன் பாருங்க இல்லையா, நியூ இயர் ஆனால் அவன் கடையில் அந்த சீரியல் போட்டு வைக்கிறான், குட் ஃப்ரைடேக்கு சீரியல் போட்டு வைக்கிறான், கிறிஸ்மஸ் சீரியல் போட்டு வைக்கிறான் கடையில். நான் ஒரு முறை கேட்டேன், சார் எங்கள் கிறிஸ்துவ பண்டிகையில் எங்கள் ஆளுங்க யாருமே வரமாட்டாங்களே சார், சார் கொஞ்சம் மறைஞ்சு பாருங்கள், உங்கள் ஆள் தான் எங்களுடைய நிறைய கஸ்டமர்ஸ். கவனி, இன்னைக்கு 23 இல்லையா, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 20, 21. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. கவனிங்க, மதுபான பிரியர் அவனையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்றார். புரியுதா? யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது? மதுபான பிரியன். ரெண்டாவது மாம்ச பெருந்தீனி. அடுத்த வசனம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரமாவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். கவனிங்க, இன்னைக்கு ஆம்பளையும் குடிக்கலாம், பொம்பளையும் குடிக்குது. போன வாரம் கள்ளக்குறிச்சியில் 55 பேர் இறந்துருக்காங்க. பிரதர்ஸ், பாஸ்டர் நான் உன்னை சொல்லலை, உன்னை எச்சரிக்கிறேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனாங்களாம், பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்காங்க கேட்டாங்களா. பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, சாப்பிட்ட உடனே ஒரு பீடா போடுவார். பீடா போட்ட பிறகு சின்ன ஒரு சிகரெட் பிடிப்பார், அப்புறம் சின்ன கொஞ்சம் பெக்குன் சாப்பிடுவார் இல்லையா. மற்றபடி எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சாப்பிட்ட உடனே பீடா போடுவார், பீடா போட்ட பிறகு இல்லையா கொஞ்சம் அதுக்கு வாசனை போகிறதுக்காக ஒரு சிகரெட் பிடிப்பார், அப்புறம் ஒரு சின்ன பெக் குடிப்பார் இல்லையா, அப்புறம் 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 ஆனால் எந்த கெட்ட பழக்கம் இல்லையா பிள்ளைக்கு. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரமாவான், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தயவு செய்து கவனிங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. புரியுதா? உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு கெட்ட பாருங்க, இதனால பாருங்க ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டு போயிட்டான். லோத்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தகப்பனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து விபச்சாரம் பண்ணதாக பைபிள் சொல்லுகிறது. தயவு செய்து நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த சாராயம் மது உள்ளே போகும்போது உங்களை நீங்கள் அந்த 23 கடைசி வாசிங்கன்னா அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல
தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தான். அதனால தான் நீ 55 வயசு செத்து போயிருக்காங்க. ஏன்? ஏன்? கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் இல்லையா? 55 பேர் இன்னைக்கு குடும்பம் பாருங்க பாழாயிடுச்சா? மனைவி பிள்ளைங்க விதவி ஆயிட்டாங்களா? பிள்ளைங்க அனாதை ஆயிடுச்சா? ஸ்தோத்திரம். அல்லதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், உன் குடும்பம் பாழாய் போயிடக்கூடாது இல்லையா? யாராவது அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு ஆளாயிருந்தா இன்னையோட ஏற கட்டு, உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா பைபிள் பாருங்க, ஒரு குடும்பம் அழிஞ்சு போனது காரணம், ஒரு பிள்ளை சாபத்துக்குள்ளானது காரணம் இந்த இந்த போதை. தயவுசெய்து நான் சாராயம் குடிக்க மாட்டேன் பாஸ்டர், ஆனா புற்றுநோய் வரும். எப்படி பாஸ்டர் தெரியும்? அதான் நாங்கள் தான் பார்க்குறோமே, உருட்டுறது, உள்ள வைக்கிறது, அடே தெரியலாமல் இருக்கிறது இல்லையா? ஆமாம், தூரமாக போய் சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இதெல்லாம் தெய்வம் அறிவார். குடும்பம் கெட்டு போகும். உங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் வர அலோ பண்ணாதீங்க. புரியுதா? கவனிங்க, பார்க்குறீங்களா? தூக்கம் வருதா? ஆமாம், ஏன்னா அவனுக்கு விரோதம் பேசுறல, உன் தூக்கம் வரும். கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. வசந்த உள்ள அனுப்பு. ஹல்லேலூயா. கவனிங்க, தவறு செய்யக்கூடாது. தவறான பழக்க வழக்கங்களை விலக்கி நீங்கள் காத்து. நீதிமொழிகள் 23 இல்லையா 29 அதெல்லாம் பஷ்டம் இல்லை. கவனிங்க, தவறான பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. பைபிள் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். நீ யாருக்குள்ள இருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களா? நீங்க புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவனை எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும், எல்லாம் புதிதாகணும். ஆமென். புரியுதா? அதான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? தவறான பழக்க வழக்கங்களுக்கு தயவு செய்து, அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, உங்களை பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். நீங்கள் எதுக்குமே அடிமை ஆயிடக்கூடாது. ஆமென். ஏசப்பாக்கு மாத்திரம் நீங்க அடிமையா இருக்கு இல்லையா? இது இல்லாம முடியாது, அது இல்லாம, சில பேருக்கு டீ இல்லாம முடியாது, காப்பி இல்லாம முடியாது இல்லையா? கருவாடு இல்லாம முடியாது, கறி இல்லாம முடியாது. நோ, எதுக்கு நீ அடிமையாக கூடாது. புரியுதா? கிடைச்சா தோத்துறோம், அதுக்காக வீட்டில் சண்டை போடக்கூடாது. ஏன்? ஒரு முட்டை இல்லையா, ஒரு ஆம்லெட் இல்லையா, நீ கொடுத்தா ஆம்லெட் வாங்கி போட போறாங்க. ஒரு ஆம்லெட் இல்லையா, ஒரு முட்டை இல்லையா, ஒரு கருவாடு இல்லையா? கவனிங்க, ஸ்தோத்திரம். கொடுத்தாங்களா, ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிட்டு கேட்டு பாரு, இல்லைன்னா விட்டுடு, சண்டை போடாது. இதுக்கே சில சண்டை வீட்டுக்கு வரும் பாருங்களேன். ஆமாம், ஏன் இதை வச்ச, ஏன் அதை வச்ச, ஏன் இதை வச்ச, ஏன் இதை வச்ச, ஏன் அதை வச்ச. கவனிங்க, சில வீட்டை பார்த்தா ஃபர்ஸ்ட் வீக் கோல்டன் வீக், செகண்ட் வீக்கு சில்வர் வீக், தேர்ட் வீக்கு காப்பர் வீக், ஃபோர்த் வீக்கு புவர் வீக். ஏன்னா அந்த அந்த 1லேருந்து 10 வரைக்கும் பாருங்களேன், தினந்தோறும் ஒரு முட்டை, கறி, சோறு, எதோ துண்டுறது, எதை விட்டு எனி ஒன். சில வீட்டில் மட்டன், சிக்கன் 65, சிக்கன் தொக்கு, சிக்கன் கொக்கா, சிக்கன் தொக்கா, அந்த மீன் வறுவல். ஏமா எதமா சாப்பிட முடியும்? இது ஃபர்ஸ்ட் வீக் நடக்கிற காரியம். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சி ஒரு காரக்குழம்பு, ஒரு அப்பளம். என்னம்மா நேற்று அவ்வளோ வச்சு சீரா குடும்பத்தை நடத்தணும், சீரா நடத்த. 3ஆம் வாரம் பாருங்க, என்னம்மா ரசம், வாயே ஒரு மாதிரி, இது சாம்பார்.
4ஆம் வாரம் பார்த்தீங்கன்னா தயிர். தயிர் எப்போ ஒரே சீராக இருக்கணும், ஃபேமிலி சீராக இருக்கணும். 1ஆம் தேதி ஒன்றாம் வாரம் ஆடக்கூடாது. இப்போ இது முடிஞ்சு இப்போ ஜூலை 1 வீக்கா ஒரு ஆட்டம் ஆடும் வரேன். 2ஆம் வாரம் கொஞ்சம் ஆட்டம் குறையும், 3ஆம் வாரம் கொஞ்சம் ஆட்டம் குறையும், 4 வாரம் கொஞ்சம் ஆட்டம் குறையும். நமக்கு நம் கிறிஸ்தவர்கள் எல்லா வாரமும் ஒரே. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இல்லையா, ஸ்தோத்திரம். இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி, இந்த பக்கம் சிக்கன் குழம்பு இல்லையா. வயிறுலாம் என்ன பண்ணுது, துடிக்குது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, தொண்டையில் கத்தி வைடா. நான் சொன்னேன், இயேசுபாய் சின்ன வயசு தான் சாப்பிட எனக்கு கிருபை கொடுக்கல, இப்போ கிடைக்கிற நீ வாழணுமா போய் சேரணுமானது. வாழணும் ஆண்டவரே. அப்போ அடங்க. ஹலோ, புரிஞ்சுட்டா? நீ குடும்பத்தில் என்ன பிரச்சனை, குடும்பத்தில் நிலைமையை பார்த்து நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஆமாம், ஏதோ செஞ்சாங்களா தோத்துறோம், கொஞ்சம் நல்லா செய்யுங்க. அதுவாக இருக்குது. நீ ஏன் நிறைய ரோட்டு கடை ஆகிப்போச்சு தெரியுமா? ஐயோ, எடுத்து வச்ச உடனே அப்படியே கசாயம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கடவுளுடைய கிருபையால் பாருங்க, நீங்கள் எப்படி சமைப்பது இல்லையா, எப்படி காரக்குழம்பு வைப்பது, எப்படி இல்லையா புளிசோறு செய்வது, எப்படி அழகாக காட்டாங்களே, உட்காந்து படித்து செய்யுமா. ஆமாம், உண்மை சொல்கிறேன். நான் வேதாம கல்லூரி படிக்கும்போது டெய்லி ஒரு ஆள் என்ன பண்ணோம், சமையல் பண்ணோம். ஒன்றுமே தெரியும். என் டேன் வந்த பிறகு, இயேசுவே ஒன்றுமே தெரியாதப்பா, இயேசுவே என்ன நான் எப்படி நீ கறிக்கொம்பு வைக்க போகிறேன்னு தெரியலையே. அதுக்கு 1 மணி நேரம் ஜபம், 1 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு பிறகு தெரிஞ்ச ஆகலாம். எங்கள் பாசமாக ஃபோன் பண்ணேன், அம்மா இந்த கறிக்கொம்பு வைக்க சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலாம்? முதல்ல கறியை வேக வை. சரி, வேக வச்சிட்டேன், தோத்துறோம். அப்புறம் என்ன பண்ணு, போட்டு என்ன பண்ணு, ஏதோ மிளகுத்தூள் போட்டு கலக்கு. எங்கள் அம்மா செய்வேன், நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா எல்லாத்தையும் குழம்பு கூட்டிட்டு அப்படி நக்கி பார்க்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. யாராவது குழம்பு கூட்டுறீங்களா? குழம்பு கூட்டி நக்கி பார்ப்பீங்களா? கொஞ்சம் உப்பு தாஸ்தியாக இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்று. புளி தாஸ். உண்மைங்க சொல்கிறேன், எங்கள் அம்மா செய்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தாங்க. ஏசா மாதிரி நான் வன சஞ்சாரி இல்லை. இந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சாரு, ட்ரெயினை கண்டுபிடிச்ச யாரு? உங்கள் அம்மா பொடை பூசினே பின்னாடி போவார் அவர், அம்மா கூடயே இருப்பார் அவர். அப்போ தான் ஒரு நாள் சோத்து பானை இப்படி கொதிச்சுதான். சோத்து பானை கொதிக்கும் போது அந்த மேலே தட்டு டக்கு 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 டக்குன்னு இல்லை, அதை கொஞ்சம் உத்து பார்த்தாராம். ஏதோ ஒரு சக்தி இங்கே செயல்படுது. இதை பார்த்து தான் அந்த ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சாராம். ஆமாம், ஃப்ரீயாக வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சுற்றுங்க, கிச்சனை சுற்றி வா, கிச்சனை சுற்றி வா. என்ன பண்ணுறா? திடீர்னு நம்ம ஊருக்கு போயிட்டா இல்லையா, நீ வெளியே போக வேண்டாம், நீ என்ன பண்ண சமைச்சு. எத்தனை சமைக்க தெரியும்? பரவாயில்லையே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கிறாங்களே. எனக்கெல்லாம் தோத்துறோம், இல்லைன்னா கடைக்கு தான் ஓடணும். சமைக்க கற்றுக்கோ, ஒரு டீ போட கற்றுக்கோ, ஒரு ரசம் வைக்க கற்றுக்கோ, ஒரு சாம்பார் வைக்க கற்றுக்கோ. உங்களை சொல்ல எங்கே சொல்கிறேன், சாம்பார் வைக்க கற்றுக்கோ, ரசம் வைக்க கற்றுக்கோ. ஏன்னா என்னைக்கு அம்மாவுக்கும் தெரியாது, என்னைக்கு வீட்டுக்கு போகவும் தெரியாது, என்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகவும் தெரியாது. நான் போனால் தான் உனக்கு தெரியும், போயிட்டு வாமா. ஹலோ, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை அலோ பண்ணாதீங்க. ஐயோ மணி ஓடி போச்சு. ரைட். 3வது வாசிக்கலாம், நீதிமொழிகள் 17:14. சண்டை. நீதிமொழிகள் 15:18. நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு, விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எல்லா வீட்லையும் சண்டை வரும்.
சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்குமா. மதகம் பார்த்தீங்கன்னா ஏரியில திறந்து விட எப்படி வரும், அப்படி போர்ஸா ஓடியாருமா தண்ணி. ஆனா சொல்ற ஆதலால் இந்த விவாதம் எழும்பும் என்ன பண்ணு, சரிங்க விடுங்க, தோத்திரம் கொடுங்க, நம்ம மாத்திக்கிறங்க, விட்டுடுங்க. நம்ம ஆளு பாருங்க அப்படியே வா 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 வா. என்ன லேசான நினச்சியா, எங்கள் அம்மா என்னை கராத்தே கிளாஸ் காமிச்சிருக்காங்க இல்லையா, நான் கும்பு கிளாஸுக்கு போய்க்கிறேன். ஆமாம், அன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஏதோ ஒரு பாப்பா ஒன்று கொம்பு தூக்கி போச்சு. எங்கடி பாரு கொம்பு தூக்குன்னா, பொம்பளை பொண்ணுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாங்க அம்மா. தெரியல ஏன் கற்றுக்கணும் தெரியல இல்லையா. நான் தான் ஏமாந்துட்டோமா, நீ கற்றுக்கோ இல்லையா. எத்தனை பேசினா சுத்து கிரு சுத்து. ஏமா பிள்ளைங்களுக்கு நஞ்சை விதைக்காத உள்ள, நஞ்சை விதைக்காத உள்ள, நஞ்சை விதைக்காத உள்ள. ஆமாம், சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது, கராத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லையா. ஆமாம், விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா. நம்ம வீட்டுக்கு கௌரவம் போயிடக்கூடாது இல்லை. எத்து நில்லு. கவனிங்க தயவு செய்து தாய்மாருங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண. ஏமா அடிக்கிறாரு தோத்தரும் அங்கே இரு. அம்மா அடிக்கிறானா தூக்கி பிடிச்சி வீட்டுக்கு வா. நோ, அடிக்கிறானா கொல்றானா அங்கேயே இரு. அதான் உனக்கு நிரந்தரம். அம்மா நாளைக்கு போய் சேர்ந்துருவேன், அப்பா நாளைக்கு போய் சேர்ந்துருவேன் இல்லையா. அவன் தான் உனக்கு கடைசி வரைக்கும். எந்த அம்மா அப்பா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குது? நம்ம சர்ச்சில் எல்லாரும் சொன்னோம் இல்லையா, மகளே அவள்தாம்மா கைப்பிடிச்சி கூட்டாச்சு, தோத்திரம் போய் சேரு. அடிக்கிறானா தோத்திரம் போடு, மிதிக்கிறானா தோத்திரம் போடு, அறவுறானா தோத்திரம் போடு. ஏன்னா விவாதம் எழும்பும் முன்ன என்ன பண்ணோம், அதை அடைக்கணும். புரியுதா? இது மாதிரிலாம் உனக்கு யாரும் சுத்தர மாட்டாங்க. சண்டை வருதா ரைட், தப்புன்னு என்ன பண்ணு, நீ எழுந்து வெளியே போயிடு. சொக்க மாட்டேன், சண்டைக்கு நிற்காத, சொக்க மாட்டேன்னு. சரி தோத்தம், போய் வெளியே சுற்றி 10 நிமிஷம் உள்ளவா, அதை அடங்கிடும். இவர் அங்கே கவனிங்க, ஒரு வீட்டில் ஒரு மாமியாருக்கும் மருமகளும் ஓயா சண்டை, அடக்கவே முடியல. மாமியார் நினச்சது ஒரு நல்ல ஒரு மந்திரவாதியை பார்த்து இவன் வாயை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை பார்த்து, அவன் நல்ல மந்திரவாதி, அவன் நல்ல மந்திரவாதி, இந்த வீட்டுக்கு குடும்பக்காரெல்லாம் அவன் நல்லா தெரியும். மாமா என்ன, ஐயோ ஒரு மருமலை கட்டின்னு வந்துக்கிறான் ஐயா, ஐயோ சண்டையா சண்டை போடுறான் இல்லையா. அதனால அவள் வாயை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டி போடணும். அவன் வாயை நீங்கள் கட்டணும். அவன் 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 நல்லா அதனால ஒரு 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 பாட்டில் எடுத்து மந்திரம் பண்ணி தா வச்சுக்கோ. மருமக சண்டை போடும்போது இதை கொஞ்சம் வாயில் ஊற்றி முழுங்கக்கூடாது, வாயில் ஊற்றிக்கணும் ஆனால் முழுங்கக்கூடாது. பாரு மருமக அமைதி ஆகிடுவான்னு. ஓகே, இதை பார்த்த மருமகளும் அந்த மந்திரவாதி போகிறான், ஐயா எங்கள் மாமியார் ஓயா சண்டை போடுறான், அவள் வாயை கட்டணும், இல்லை அவள் கை கால் விழுந்துட போகிற மாதிரி எதுவும் செய். சில மருமகள் அப்படிலாம் இருக்குது, மாமியார் கைகள் விழுந்து போனோம், அதுக்கு உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுது, அந்த ஜபலாம் ஆண்டு கேட்க மாட்டார். சரி ஓகே, மருமகளுக்கும் அவர் அதே சொல்லி, இது பாரு உங்கள் மாமியார் சண்டை போடும்போது நீ இதெல்லாம் பண்ண, வாயில் ஊற்றிட்டு முழுங்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே என்ன பண்ணோம் இருக்கணும். ஓகே, 2 பேர் வந்துட்டாங்க. இந்த அம்மா போனது இவங்க தெரியாது, இந்த போனது அம்மாவுக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் சண்டை வந்துட்டு டக்குன்னு மாமியார் ஒரு இது மந்து ஊற்றிச்சு. ஏன்னா உள்ளே முழுங்க முடியாதுல்ல, பால் தனியும். அதனால் மறும் பேச பேச இது அமைதியாகவே இருக்கு, அது கத்தி அடங்கிடுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் மாமியார் வாய் திறந்தது, அதில் மட்டும் மருந்து ஊற்றிச்சு. இப்படியே மாறி மாறி ஊற்றினாங்க, சண்டே இல்லாமல் போயிட்டு. ஹலோ ஹலோ, சண்டை. அது வாசிக்கலாம் 17. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீங்க கோபக்காரன் இருக்கக்கூடாது.
கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். இதெல்லாம் குடும்பத்தில் வர கோணல். நம்ம குடும்பம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா சண்டை கிண்ட வந்தா பரிசுத்தாவின் பறந்து போயிடுவார், வெளியே போயிடுவார். உங்க குடும்பத்தில் தேவன் இருக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது? சண்டை வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தபான் கை கால் விழுந்தணும், தோத்திரம். அங்க போய் ஈகோ பார்க்க கூடாது. நான் யார் தெரியுமா? எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், பிஹெச்டி, ரைட்டு, தோத்திரம். ஏமா குடும்பம் குடும்பம் இல்லையா? சண்டை விவாதம் எழும்பும் முன்னு என்ன பண்ணோம்? தபான் கால் விழுந்து. ஆமா ஆமா, மனைவி தப்பு பண்ணி தான் புருஷன் கால் விழுந்துரு, புருஷன் தப்பு பண்ணா மனைவி கால் விழுந்துரு, ரூமுக்குள்ள விட்டு போய் கால் விழுந்துரு, யாரும் பார்க்க மாட்டாங்க. விவாதம் எழும்பும் முன் எத்தனை பேருக்கு அப்படி நல்ல குணம் இருக்கு? அந்த ரகசியம் சொல்ல மாட்டேன் பாஸ்டர். நான் ஏற்கனவே காலையில் விழுந்தான் பாஸ்டர் கிடக்கிறேன். விவாதம் எழும்பும் முன் குடும்பத்தில் சண்டையே வரக்கூடாதுங்க. அப்படியே வந்தா அதை சரிப்படுத்த நீதான் புத்திசாலி. புத்தி உள்ள ஸ்திரீ நீதான். ஆமே ஆமா. என்ன பண்ணோம்? டக்குன்னு ஆஃப் ஆயிடணும், ஆஃப் பண்ணிடணும். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சோ உன் குடும்பம் தேவ தேவ குடும்பம், தேவன் அரசாளுகிற குடும்பம். அதனால உங்க குடும்பத்தில் என்ன வரக்கூடாது? சண்டையே வரக்கூடாது. சண்டையே வந்தாலும் முதல்ல என்ன பண்ணோம்? நீங்க ஆஃப் பண்ணிடணும். ஆமா, செய்வீங்களா? செய்வீங்களா? ஆமா. எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏய் போடா, தெரியும் உன்னை பற்றி எனக்கு. ஏய் உன்னை அதிகம் தெரியும், போடா, நீ யாரும் தெரியாது எனக்கு. நோ நோ, தயவு செய்து இப்படி தவறான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, கடினமான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, புண்படுத்துகிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சண்டையில் நம்ம எல்லாத்தையும் அவுத்து விடுவோம். ஏய் அன்றைக்கி என்ன பண்ண தெரியுமா உனக்கு? ஏய் கல்யாணம் பண்ணி பண்ண தெரியுமாடா உனக்கு? ஏய் கல்யாணம் அன்றைக்கி நீ என்ன பண்ண? ஏய் நீ என்னடா பண்ண? ஏமா வாடா போடலான்னு சொல். பாவம் மரியாதை தேவசாயில் அதெல்லாம். இன்னைக்கு பாருங்க, வாடா போடா டேய் டேய் இல்லையா? சண்டை ஸ்டாப். பைபிளில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பிள்ளைங்களை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்க. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே. கோபம் ரெண்டு, அகங்காரம். குடும்பத்தில் கோபம் வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம், பிடிவாதம் இதெல்லாம் குடும்பத்தை கெடுத்துடும். பாருங்க, தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபம், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. சபிக்கப்பட கடவுது. நீ கோபம், அகங்காரம் இதெல்லாம் தான் உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிடும். உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், ஆண்கள் பெண்கள் ரெண்டு சேர்த்து சொல்றேன். சொல்றாரு பாருங்க, உக்கிரமான அவர்கள் கோபம். கோபத்தின் உக்கிரம் தெரியல, என்ன பண்ணுவான்? கோபத்தின் உக்கிரம் போட்டு ஓடிப்பான், எல்லாத்தையும் போட்டு, இல்லையா? அந்த அந்த அளவுக்கு நீங்க போகக்கூடாது. விவாதம் என்ன பண்ணுவோம்? டபால்னு அடங்கிடணும். புரியுதா? நம்ம வாழ போறோம், கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், இல்லையா? தேவ திட்டத்து மாதிரி வாழணும், இல்லையா? சொல்றாரு, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். குடும்பம் பிரிஞ்சிடும், கர்த்தர் சிதறடிச்சிடுவாரு. உக்கிரமான கோபமும் அகங்காரம் வரக்கூடாது. ஹலோ, உனக்கு அகங்காரம் வரதுக்கு என்ன இருக்கு? உனக்கு அகங்காரம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, உக்கிர கோபம் வரக்கூடாது, இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விட்டுணும் உடனே. பாஸ்டர், நான் பிறவிலே முன் கோபக்காரன், விட்டுடு, இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிருவான். பிரியவும் சிதறடிக்கவும். ஹலோ கவனி, நீ நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு பார்த்துக்கீங்களா?
நிறைய டைவர்ஸ் கோர்ட்டில் இருக்கு தெரியுமா? என்ன காரணம்? ஈகோ. ஈகோ ஈகோ ஒரு நாள் ஈகோ வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், உங்களுடைய மனைவிக்கு முன்பாக, கணவன் முன்பாக நீங்கள் சரிசமமாய் போய்விட வேண்டும். புரியுதா? குடும்பத்தை கட்டணும், இல்லைன்னா குடும்பம் பிரியும். பைபிள் போட்டிருக்கு, பிரியவும் சிதற பண்ணவும் ஆண்டவர் செய்து விடுவார். ஆமா சொல்லுங்க. நிறைய பேர் பைத்தியக்கார ஊர் சுத்திரம் பார்த்தீங்களா? அவள் கேட்டு பாருங்க, நான் குடும்பத்தை விட்ட ஆள் தான், குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச ஆள் தான், இல்லையா? காரணம் சின்ன கோபமாக இருக்கும், சின்ன ஒரு ஈகோ தான். விட்டுடு. குடும்பத்தில் ஈகோ வரவே கூடாது. குடும்பத்தில் ஈகோ வரக்கூடாது, இல்லையா? ஆமாம், ஃபர்கிவ்னஸ் அல்லது விட்டு கொடுக்கிறது வரணும். குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும். எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? விட்டு கொடுக்க முடியாது பாஸ்டர். விட்டு கொடு. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுங்க. நீங்கள் உங்களையும் சேர்த்து சொல்றேன், விட்டு கொடுங்க. போட்டோம். இந்த சக்கரம் சுத்தும் போது அன்னைக்கு நீ விட்டு கொடுத்த பலனை கர்த்தர் காண செய்வார். ஹல்லேலூயா. விடுங்க, விட்டு கொடுங்க, விட்டுடுங்க. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம், இல்லையா? ஆமா, குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, குடும்பம் சிதறிடக்கூடாது, பிள்ளைங்க வாழ்க்கை ஃபெயில் ஆகிடக்கூடாது, இல்லையா? கவனிங்க, அதற்காகவே நீங்கள் குடும்பத்துக்காக கணவன் பிள்ளை வாழ்றீங்க. தேவன் நாமும் தூஷிக்கப்படக்கூடாது. என்னங்க, கோயிலுக்கு போகிறாங்க, இப்படிலாம் இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க, பேச மாட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, ஈகோ பிரச்சனை வரவே கூடாது. ஆமா சொல்லுங்க. புரியுதா? இதெல்லாம் குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனைகள். நீதிமொழிகள் 16:24, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஒழுகுமா. பெண்கள் கவனிங்க, ஆண்கள், இனிய சொற்கள். இனிய சொற்கள் வாசிமா. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அப்படி கவனி, என்ன சொல்லிருக்கணும் வீட்டில்? இனிய சொல் என்ன? இனிய சொல் என்றால் என்ன? 10 மார்க் கொஸ்டின். இனிய சொல் என்றால் என்ன? ஆரோக்கியம் என்றால் என்ன? நல்ல இனிய சொல் என்ன? இனிய சொற்கள் எலும்பு கூட உடச்சிடுமா. இனிய சொற்கள். நான் போன சொன்னேன் இல்லையா, காலைல ஏந்தோடனே ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. புருஷனை பார்த்து, மனைவி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. பேசும்போது பணிவா பேசுங்க. என்னங்க பண்ணணும், என்ன செய்யலாங்க, என்ன பண்ணா, என்ன செய்யணும், உனக்கு என்ன விருப்பம்? இந்தம்மா ஹோட்டலுக்காரன் கூட, சார் சார் என்ன சாப்பிட்றீங்க சார், ஹோட்டலுக்காரன் இன்னும் அந்த மாதிரி பணிவு இருக்கும். ஐயா என்ன சாப்பிட்றீங்க? இனிய சொற்கள். பாஸ்டர் இதெல்லாம் குடும்பத்துக்கு லாய்க் படும். அதான் சொல்லிக்கிறேன், அவர் தான் சொல்றாரு. ஏதன் யார் தெரியுமா? ஒரு குடும்பஸ்தன். ஒரு குடும்பஸ்தன் 300 மனைவி 700 மறுமனையாட்டி. அவர் அனுபவத்தை தான் சொல்றார். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஒழுகும், எலும்பு கூட ஒற்றிடுமா. அது எங்க 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 ஒரு புடவை வாங்கி கொடுத்துருங்க, எங்க 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 நல்ல நாள் கட்டின ஒரு புடவைக்கு போய்ஸுக்கு அவனுக்கு இதான் இனிய சொல்லுமா. இது அந்த ஆளை ரெண்டா உடைக்குது. உனக்கு குடும்ப கஷ்டம் தெரியும், அவருக்கும் குடும்ப கஷ்டம் தெரியும், ஏதோ முடியல தோத்துறோம். எங்க கவனிங்க, நம்ம கல்யாண நாள் சொல்லி பார்க்கலாம். இது டீச்சர் மாதிரியும். ஆமாம், அதை மறந்து எவ்வளோ நாள் ஆயிட்டு? கல்யாண நாள மறந்து எவ்வளோ நாள் ஆயிட்டு? பிறந்த நாளை மறந்து ஒருத்தர் சொல்றாரு, கல்யாண நாள் என்னைக்காச்சும் தெரியல பாஸ்ட். ஞாபகம் வச்சுங்க,
அன்னைக்கு கர்த்தர் உங்களை 2 பேரும் ஒன்றா சேர்த்த நாள். அன்னைக்கு தான் சண்டை போடும் பாருங்க ரெண்டும். காலமே ஆரம்பிமா நல்ல நாள். இனிய சொற்கள். ஆமாம், கற்றுக்குங்க. இதெல்லாம் தான் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் குடும்பத்தில் வர ஒரு கோணல். இதெல்லாம் கற்றுக்கோ, இனிமையாக பேசு இல்லையா? ஸ்தோத்திரம். நமக்கு 1000 பிரச்சனைகள். பைபிள் தெளிவாக சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீ அழிய போறன்னு தெரிஞ்சாவே கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவேன். அழிவுக்கு முன்னானது அகந்த. ஏண்டி இப்படி அகந்த பூச்சி அலையிற? ஏண்டி இப்படி அகந்த பூச்சி சொல்றாங்களே? அகந்தே வரக்கூடாது. ஹலோ, சமயம் பாருங்க, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்பாவை கலாய்க்கும். உங்களுக்கு அதுக்காக ஆண்டு உங்களுக்கு கொடுத்தாரு. அம்மா கூட சேர்ந்துன்னா அப்பா கலாய்க்கும், அப்பா சேர்ந்து அம்மாவை கலாய்க்கும். கொண்டு போடுவார் ஆண்டவர். பிள்ளைங்களை அப்படி தவற ட்ரீட் பண்ணாதீங்க. கவனிங்க, இந்த ஏசா குடும்பத்தில் பாருங்க இந்த பிரச்சனை வந்தது. மணி ஆயிட்டு, இன்னும் ஒரே நிமிஷம். ஏசா குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது. ஏசா குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். 2 புள்ள தான், 2 பேர். இவன் ஒரு புள்ள, அவன் ஒரு புள்ள. குடும்பத்தில் பிள்ளைங்களை பிரிக்காதீங்க. குடும்பத்தில் பிள்ளைங்களுக்குள்ள பாரபட்சத்தை ஏற்படுத்தாதீங்க இல்லையா? ஒரு பிள்ளைக்கு இல்லையா 2 முட்டை, ஒரு பிள்ளைக்கு 1 முட்டை வைக்காத. நீ பாவம் செய்யற. நீயும் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ற? சண்டையை மூட்டுற. அவன் சொல்றான், அப்பா சாவாடுறான், அன்னைக்கு அவனை கொலை பண்ணுவேன்றான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அப்பா அம்மா தான். புரியுதா? 2 பிள்ளையா பாரபட்சமா பாருங்க. ஒரு பிள்ளைக்கு உரியில் சோறு, ஒரு பிள்ளைக்கு தெருவில் சோறு போடக்கூடாது. பிள்ளைங்களுக்குள்ள என்ன பண்ணாத? பாகுபாடு பண்ணாத, பாரபட்சம் பண்ணாத. ரெபெக்காளுக்கு யாக்கோபு, ஈசாக்கு ஏசா இல்லையா? 2 பேரும் 2 பிள்ளையும் என்ன பண்ணாங்க? பங்கு போட்டாங்க. முடிவு என்னாச்சு? கொலை பண்றேன்டா. டே, நான் உன்னை கொலை பண்றேன் பாரு. தயவு செய்து குடும்பத்தில் பிள்ளைகளை பங்கு போடாதீங்க. எல்லா பிள்ளைகளை நல்லா ஒழுங்கா பாருங்க. உங்க 2மே நீங்க பெற்ற பிள்ளைங்க தான் இல்லையா? 2 பிள்ளைகளும் அன்பா பாருங்க. 2 பிள்ளையும் தப்புனாலும் என்ன பண்ணுங்க? சரிப்படுத்துங்க, திட்டுங்க, அடிங்க. ஆனா உன்னை தூக்கி உன்னை இறக்கக்கூடாது. 2ம் சமமா இருக்கணும். என்ன, எங்க அம்மா எங்க வீட்டை பொறுத்து 12 பிள்ளை சரிசமா அடிப்பாங்க. அடிக்கிறதுன்னு ஒரு நாள் பிளான் பண்ணுவாங்க. அன்னைக்கு 12 பேர் சேர்ந்து அடிபடும். ஏன்னா என்னாச்சா நீங்க காட்டுவோம்ல, அதனால 12 உட்கார வச்சு 12க்கும் பழிச்சு 12 அடி கொடுத்துட்டு, அப்ப இவங்க தொடக்க சரியா இருக்கான். எங்க நெங்கு காட்டு 12க்கு அடி இல்லை, நெங்கு காட்ட முடியாதுல்ல. அப்படின்னா என்ன பண்ணோம்? அதுதான் பாருங்க, நாங்கள் 12 பிள்ளையும் நல்லா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் செத்துட்டாங்க. 6 பேர் இருக்கிறோம், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல உறவு. காரணம் என்ன? அன்னைக்கு எங்கள் அம்மா 12 பிள்ளையும் ஒன்றா அடிப்பாங்க, ஒன்றா கொடுப்பாங்க, ஒன்றா செய்வாங்க, ஒன்றா பங்கிடுவாங்க. எல்லாருக்கும் சரிசமாக பங்கிடுவாங்க. யாருக்குமே மேலே கீழே கிடையாது. ஹலோ, சாகும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஆசை வந்துட்டு. கடைசி பிள்ளைல என் மேலே ஆசை. சாகும்போது எங்கள் அம்மா எங்கள் வீட்டிலேருந்து செத்துது. ஆமேன். அவங்க சாக வரைக்கும் எங்கள் அம்மா மனசுக்கு கோணாமல் நடந்துட்டேன். அதுவும் இந்த மருமகனா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. என்னோட என் மனைவி என் குடும்பத்தை அதிகமாக நேசிப்பான். மாமியார் குடும்பம் இத்தனை பேர் உங்கள் மாமியார் குடும்பத்தை அதிகமாக நேசிப்பான். மாமியார் குடும்பத்தை உன் குடும்பமா நேசி. 2 குடும்பத்தையும் என்ன பண்ணு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் வராங்கன்னாவே இதுக்கு தலைவலி வந்துடும். எனக்கு தலைவலிக்கு மாதிரி அம்மா அடுத்த வாரம் வர சொல்லுங்க. ஏம்மா, அம்மா வராங்கன்னா உற்சாகம் வந்துடும்.
ஏங்க லீவ் போடுங்க, அம்மா அப்பா வராங்களாம், கடைக்கு போயிட்டு 2 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன், 2 கிலோ முட்டை, 2 கிலோ அது லொட்டு லொசுக்கு வாங்கிடுவா. இந்த இது மாமியார் வரும்போது இருக்கணும்ல. நம்ம கிறிஸ்தவர்கள் 2 குடும்பத்தையும் என்ன பண்ணோம்? அன்பா பார்க்கணும். ஆமா, அவரங்க வாங்கத்த வாங்க மாமா வந்து உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, இல்லை என்ன சாப்பிட்றீங்க, சந்தோஷப்படுத்து. அவங்க மனதார வாழ்த்துட்டு போனால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதா? புரியுதா? தயவு செய்து பாரபட்சமே பார்க்காத குடும்பத்தில். 2 குடும்பத்தையும் நல்லா பாருங்க, 2 குடும்ப மக்களை நல்லா நேசிங்க. நம்ம கிறிஸ்தவங்கன்றதை வெளிப்படுத்தணும் இல்லையா? இது யார்ட்டையும் பேசாது. என் மச்சிக்கிட்ட பேச மாட்டேன், என் மூத்தாட்ட பேச மாட்டேன், என் நாத்தனார் அவ நாத்த நாறு கீழ்ப்பா. தமிழ தான் பாருங்க, மாமா நாறு, மாமி யாரு, நாத்த நாறு, குழந்தை நாறு. இங்கிலீஷ்ல சன் இல்லா, பிரதர் இல்லா, ஃபாதர் இல்லா, மதர் இல்லா இல்லையா? அவன் லா லா லான்னு போடுறான். இது நார் நார் நார்னு கேக்குது. மாத்து, பாரபட்சம் காட்டாத 2 குடும்பம் ஒன்னா நேசிங்க. 2 குடும்பம் ஒன்னா, அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருங்க. என்ன கொண்டு வந்துட்டு என்ன கொண்டு போற? தயவுசெய்து வீட்டுக்கு வந்த பெண்கள் இல்லையா, அண்ணன் தம்பி பிடிச்சு விட்டுறாதீங்க. உங்க அண்ணன் அப்படி, உங்க தம்பி சில சமயம் இந்த அண்ணன் தம்பி ஒன்னா ஆசைப்பட்டு வந்தது இல்லை. ஆமா, அதுதான் 4 நாளும் சொல் பேச்சு கேட்காதான். ஒன்று நம்மளை பெற்றது சொல் பேச்சு கேட்காதான், நமக்கு வந்தது சொல் பேச்சு கேட்காதான், நமக்கு வாச்சுது, நமக்கு பிறந்தது சொல் பேச்சு கேட்காதான், நம்ம கட்டந்து நம்ம சொல் பேச்சு கேட்காதான். உலகத்தில் இந்த 4 சொல் பேச்சு கேட்காதான். ஒன்று நம்மளை பெற்றது, 2 நமக்கு வாச்சுது, 3வது நமக்கு பிறந்தது, 4வது நம்மளை கட்டந்து. 4மே சொல் பேச்சு கேட்காதான். ஆனால் கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் சொல் பேச்சு கேட்கணும். நம்மளா ஏந்து நிற்கலாம், தொடரும், கடைசி அடுத்த பேசி முடிக்கலாம். நிறைய எதுன்னுட்டேன். ஏன்னா இன்னைக்கு இதுதான் பிரச்சனை குடும்பத்தில். இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தணும், ஏதோ பேசல. இதெல்லாம் ஆண்டு சொன்னார், எப்பா கோணல் நிறைய இருக்குப்பா, கோணல் சரிப்படுத்து. ஏன்னா நம்ம எல்லாரும் தேவனை சந்திக்க பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவன் ஒருவர்தான் நாமக்காரணர். ஆமாம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, ராஜாதி ராஜா இயேசு. கண்ணை மூடுங்க, கை வைத்து. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது ஆண்டவரே, சண்டை வரக்கூடாது ஆண்டவரே, இல்லையா கெட்ட பழக்க வழக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கிருபையா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உதவி செய்வார். ஆமென். கை உயர்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் வருகிற சில பிரச்சனைகள், குழப்பங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கோணலானவைகளை செவையாக்குற தெய்வம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் செவையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இப்போது நான் கேட்ட எல்லா வார்த்தைகள் படியும் ஐயா ஆண்டவரே, என் குடும்பம் உம்முடைய பார்வையில் செம்மையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களிடம் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு அன்பு ஒன்றே எங்கள் ஆணிவேராக வைத்து நாங்கள் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி சாட்சியாய் நிற்க எங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் என்னுடைய கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்து மேல பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா விதமான நுகங்களை அல்லது கோணல்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று நான் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்து மேலும் கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் உண்டாவதாக. பலவீனத்தோடு வந்திருக்கிற, வியாதியோடு வந்திருக்கிற, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சுகம் இல்லாம, வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே அமைதி உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவையை சந்தி. காலேஜுக்கு போவதற்காக ஆயத்தப்படுற பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து என்ன படிக்கணும், என்ன காலேஜ் போகணுன்றதை நீ வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே இந்த மக்களை நடத்தும் ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள், உங்களுடைய தூதரை கூட அனுப்பும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமீன். ஹல்லேலூயா.